அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மணல் குவாரிகளில் ரூபாய் 4700 கோடி ஊழல் என அதிமுக வழக்கறிஞர் அணி கடிதம் எழுதியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்துல மணல் குவாரிகள் மூலமாக ரூபாய் 4700 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு டிஜிபிக்கு எழுதிய அந்த கடிதத்தின் அடிப்படையில அமைச்சர் துரைமுருகன் மீது, இந்த மைனிங் பார்க்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய, துணை செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்செல்வன் என்பவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மணல் குவாரிகளில் ரூபாய் 4700 கோடி ரூபாய் ஊழல் ஏற்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 4700 கோடி ரூபாய் ஆற்று ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஆற்று மணல் ஊழல் குறித்து ஏற்கனவே அமலாக்கத்துறை புகார் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் விசாரணை செய்து தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருந்ததாகவும், குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே திமுக ஆட்சியில மணல் குவாரிகள் அந்த மணல் அள்ளுவதற்காக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் கனிம வள சட்டங்களுக்கு மீறி இந்த மணலானது அள்ளப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள 28 குவாரிகளில் 24 மணி நேரமும் மணல் அள்ளப்பட்டதாக அதிமுக வழக்கறிஞர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த மணல் அள்ளுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொக்லைன், எஸ்கவேட்டர், ஜேசிபி போன்ற எந்திரங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் அதிக அளவு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது. 3 வருடங்கள்ல 4.90 ஹெக்டேர் அளவிற்கு மட்டுமே மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சுமார் 21 மடங்கு, அதாவது 987 ஹெக்டேர் அளவுக்கு மணல் அள்ளப்பட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 3 வருடங்களில் ஒட்டுமொத்தமாக 23,64,872 யூனிட் அளவுக்கு ஆற்று மணல் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு யூனிட் மணல் விலை 20,000 என்கிற நிலையில கனிம வளத்துறைக்கு வருமானமாக வந்திருக்க வேண்டிய தொகை 3,700 கோடி. ஆனால் 3 வருடங்கள்ல தமிழ்நாடு அரசுக்கு கனிம வளத்துறைக்கு ஆற்று மணல் விற்பனை மூலமாக கிடைத்த தொகை வெறும் 37 கோடி மட்டுமே. மணல் கொள்ளை தொடர்பாக அறிவியல் பூர்வ ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூலை மாதமே தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில இந்த கடிதத்தின் படி இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்காமல் இருக்கிறது என்பதனை அந்த கடிதத்தின் வாயிலாக அதிமுக வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.